வெல்கம் டு மாலதிஸ் தளிகை. கீரை புளிப்பு. முளைக்கீரை இலைகளை நல்லா ஆய்ஞ்சுக்கணும். சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில வேக வச்சுக்கணும். துவரம் பருப்பு இதுக்கு வேணும், அதனால துவரம் பருப்பையும் வேக வச்சு வச்சுக்கணும். ஆனா கம்மியா இருந்தா போதும். துவரம் பருப்பு சாம்பாருக்கு இருக்கிற அளவுக்கு வேண்டாம். கடுகு, பெருங்காயம், வெந்தயம், கடலைப்பருப்பு, சேப்ப மிளகாய் இதெல்லாம் திருமாறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான புளி தண்ணியும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். உப்பையும் சேர்த்துக்கணும். அது நல்லா கொதிக்கும் போது இந்த திருமாறத்துக்கு நம்ம வச்சு இந்த வறுத்த சாமான்கள் எல்லாமும் எடுத்து அது மேல கொட்டிடணும். அப்போ அதோடு சேர்ந்து கீரை கொதிக்கும். அதனால வெந்தயத்தோட வாசனை, வெந்தயத்தோட ஃப்ளேவர்லாம் இறங்கும், அதுல டேஸ்ட் இறங்கும். சேப்பு மிளகாவோட இந்த காரம் இறங்கும். ஸோ எல்லாத்தோட டேஸ்டும் அதுக்கு வரும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். வேக வச்ச துவரம் பருப்பையும் இதோட ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடணும். அப்ப இன்னும் திக்காயிடும். அப்ப சாதத்துக்கு கலந்து சாப்பிட்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வரும். இதை நல்லா சுட சுட நெய் குத்தி சாதத்தோட கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கீரை புளிப்பு. இந்த சாம்பார் பொடி இதெல்லாம் இதுக்கு போடவே வேண்டாம். அதனால சாம்பார் பொடி இல்லாம சில டிஷ்ஷஸ் நம்மளால பண்ண முடியும். சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்.